கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1241 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 138 4வது 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் கர்த்தருடைய வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது ராஜாக்கள் துதிப்பார்கள். கர்த்தருடைய மகிமையை இன்றைக்கும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையிலே, வேலையிலே, தொழிலிலே. ஆனால் துதிக்கிறோமா? வாய் கட்டப்பட்டவர்களாய் சில ஆலயங்களிலே ஆராதனைகள் நடக்கிறது. வாய் கட்டப்பட்டவர்களாய். எனக்கு தெரிந்து ஒரு சபையில் உள்ள ஒரு ஊழியர் அவர்கள் சபையிலே இப்படி பிரசங்கம் பண்ணுவதை நான் காணொலி வாயிலாக கேட்டேன். அவர் சொல்லுகிறார், இண்டிபெண்டன்ட் சர்ச் நடத்துகின்றவர்கள் சரியாக இல்லை என்று அவருடைய சபையின் கைதட்டலுக்காக சொல்லுகிறார். உண்மை என்ன தெரியுமா? நாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஊழியர், அவருக்கே தெரியும் இன்றைக்கு இண்டிபெண்டன்ட் சர்ச் இல்லை என்றால், ஆவிக்குரிய சபைகள் இல்லை என்றால் ஆத்தும ஆதாயம், ஆத்தும அறுவடையே நடைபெறாது. இன்றைக்கும் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் பாருங்க, பாரம்பரிய சர்ச்சுகளை அவர்கள் எதிர்ப்பதில்லை. ஏன் நான் சொல்லுகிறேன்? பாரம்பரிய சர்ச் உங்களுக்கு எது எது என்று தெரியும். அவர்களை எல்லாம் எதிர்ப்பதே கிடையாது கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள். அவர்களுக்கு குறி யாரு தெரியுமா? இண்டிபெண்டன்ட் சர்ச். ஏனென்றால் இவர்கள் தான் ஓடி ஓடி சுவிசேஷம் அறிவித்து புறஜாதி மக்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துகிற மாபெரும் காரியத்தை செய்கிறார்கள். பாரம்பரிய சபையை சேர்ந்தவர்கள் காலையில் எழுகிறார்கள், ஆலயத்திற்குள்ள ஜெபம் நடத்துகிறார்கள், சாப்பிடுகிறார்கள், தூங்குகிறார்கள். அவர் மனைவி வேலை பார்க்கிறார், நல்ல சம்பளம், சொகுசான பங்களா, வாடகை இல்லாமல் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தானுடைய குறி கூட பாரம்பரிய சபையை நடத்துகிறவர்கள், அதனுடைய தலைவர்கள் மீது அல்ல. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும் எப்படிப்பட்டவர்கள் என்று. ஆனால் சாத்தானுடைய குறியே இண்டிபெண்டன்ட் சர்ச், ஆவிக்குரிய சபைகள் மீது தான். ஏனென்றால் அவர்களால் தான் இன்றைக்கு உண்மையான ஊழியம் நடக்கிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய மகிமை பெரிதாயிருப்பதினாலே கர்த்தரை துதிக்கிறார்கள் ராஜாக்கள். இந்த ராஜாக்களை துதிக்க வைக்க முயற்சி எடுப்பது ஆவிக்குரிய சபைகள், பாரம்பரிய சபைகள் அல்ல. அவை உறங்குகின்றன, சொகுசாக வாழ்கின்றன. எனவே ராஜாவை துதிக்க வைக்க வேண்டுமானால், ஆளுகிறவர்களை துதிக்க வைக்க வேண்டுமானால், அது ஆவிக்குரிய சபையை நடத்துகிறவர்களால் மாத்திரம்தான் முடியும். அன்றைக்கிருந்த காலகட்டத்திலே ஆவிக்குரிய சபைகள் இல்லாவிட்டாலும் ராஜாக்கள் கர்த்தரின் மகிமையை கண்டு, கர்த்தரின் வல்லமையை கண்டு அவரை துதித்தார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவரை துதிக்கும்படி அழைக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம்.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய மகிமை பெரிதாய் இருப்பதினாலே ராஜாக்களை துதிக்க ஆரம்பிக்கிற பொழுது நாங்கள் எம்மாத்திரம் அவரை துதிக்கிறவர்கள் மகிமையை காண்பார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.